கலியுகம் ஆரம்பமான 950 வருடங்களுக்கு பிறகு கேரளாவில் விஸ்வமங்கலம் சுவாமியார் என்ற விஷ்ணு பக்தர் இருந்தார். அவர் மகாவிஷ்ணு தரிசனத்துக்காக தினமும் பூஜையும் தியானமும் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு ரொம்ப அழகான பையன் ஒருத்தர் வந்தார். அந்த பையன் சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்சி, நீ என் கூடவே இருந்துடுன்னு கேட்டார். அந்த பையன், நான் உன் கூடவே இருப்பேன், ஆனால் எந்த நாள் நீ என்னை கௌரவ குறைதலாக பார்க்குறியோ அன்னைக்கு நான் அனந்தக்காடு என்ற காட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சுவாமியார் சரின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த பையன் அந்த சுவாமிஜிக்கு தினமும் சிறு சிறு தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் சுவாமியார் பூஜையில் இருக்கும்போது அந்த பையன் மகாவிஷ்ணு சிலையோடு விளையாடி இருந்தான். அது பார்த்த சுவாமியார் அந்த பையனை கோபப்பட்டார். அந்த பையன் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த நிமிஷமே வீட்டு விட்டு அனந்தக்காடுக்கு போயிட்டான். சுவாமியார் அந்த பையனை தேடிக்கிட்டு அனந்தக்காடுக்கு போனார். அந்த அனந்தக்காடில் ஒரு இடத்தில் அந்த பையன் சுவாமியார் கண் முன்னாடியே ஒரு மரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டான். உடனே அந்த மரம் 13 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற ஒரு பெரிய மரமாக மாறி கீழே விழுந்துட்டு 5 படகை இருக்கிற சேஷப்பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கிற மகாவிஷ்ணு சிலையாக மாறிடுச்சு. அப்போ அந்த பையன்தான் மகாவிஷ்ணுவாக மாறினார் என்று சுவாமியார் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த பெரிய சிலையை சின்னதாக மாறணும் என்று வேண்டிக்கிட்டார். உடனே அந்த சிலை 18 அடி இருக்கிற சிலையாக மாறிடுச்சு. சுவாமியாரும் அந்த காலத்து டிராவன்கோர் மகாராஜாவும் சேர்ந்து அந்த சிலைக்கு கோயில் கட்டினார். அதுதான் இப்போ கேரளாவில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி கோயில். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கிற நிதி மற்றும் நாகபந்தம் பற்றி வீடியோ பண்ண போகிறேன். அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.